ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து சப்ஜெக்ட் வந்து தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். எனக்கு வந்து மேக்ஸும் வேணாம், சயின்ஸும் வேணாம், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த குரூப் எடுத்து படிக்கலாம். இதில் உங்களுக்கு சயின்ஸும் இருக்காது, மேக்ஸும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் சைடுனால காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு குரூப்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்காது, நீங்கள் ஈஸியாகவே இதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நம்மளும் எல்லாமே தியரியாக தான் இருக்கும், கொஞ்சம் தியரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஜாப் பார்த்தீங்கன்னா சிஏ, பிகாம், பிபிஏ, பேங்க், ஐடி. ஓகேவா? நீங்கள் பிகாம், இந்த சிஏ, பிபிஏ இந்த இதில் வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு இந்த 3 குரூப் எடுத்து படிச்சிங்கன்னா செம்ம வேல்யூ. இதுக்கு வந்து வேக்கன்சி, அதாவது டிமாண்டுன்னு சொல்லலாம், ஹை டிமாண்டில் இருக்க ஒரு குரூப்னு ஒரு படிப்புனே சொல்லலாம். அந்த சிஏவும் இந்த பிகாம், பிபிஏலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க்லாம் நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் பாஸ் பண்ண முடியும். எல்லாமே இது ரிலேட்டடாக தான் இருக்கும். காமர்ஸு, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி இந்த ரிலேட்டடாக தான் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கனால உங்களுக்கு சிஸ்டம் நாலேஜ் அதில் வந்துடும். அதனால் பேங்க் வந்து உங்களுக்கு அதில் வந்து ரொம்பவே ஓப்பனாகவே இருக்கும் உங்களுக்கு எல்லா சைடுமே. அடுத்து வந்து ஐடி சைடு போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்ஸு, ஐடியும் கார்ப்பரேட் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் சைடு வந்து ஓப்பனாகவே இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து டிமாண்ட், இந்த கோர்ஸ்லாம் படித்தவங்க வந்து டிமாண்டாகவும் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிசிஏ, அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதை படிச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் 12th முடிச்சுட்டு அடுத்து வந்து காலேஜ் போகும்போது பிசிஏ இந்த குரூப் எடுத்து படிச்சிங்க அப்படிங்கன்னா ப்ரோக்ராமிங் பண்ணலாம், வெப் டிசைனிங் ஆகலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி பிளேஸில் வந்து உங்களுக்கு ஜாப் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைன்னா பிஎஸ்சி ஐடி எடுத்து படிச்சிங்கன்னா கோடிங் அப்ளிகேஷன் ஆகலாம், நெட்வொர்க்கிங் ஃபவுண்டேஷன் கோர்ஸஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டேட்டா சயின்ஸு அதை எடுத்து படிக்கலாம், பிகாம் படிக்கலாம். இது வந்து ஃபைனான்ஸ் செக்டரில் வரும். நெக்ஸ்ட்டு பிபிஏ படிச்சிங்க அப்படின்னா மேனேஜரு, கச்சார் இந்த மாதிரி போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 1, 2, 4 இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது வந்து அதில் வர கண்டென்ட் எல்லாமே மேக்ஸிமம் இந்த குரூப் 1எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் இந்த காமர்ஸு, அக்கௌண்டன்சி இது ரிலேட்டடாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது பாஸ் பண்ணுறது. யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எக்ஸாமும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பேங்க் எக்ஸாம்லேயுமே ஐபிபிஎஸ், எஸ்பிஐ பேங்க்லாமே உங்களுக்கு வேக்கன்சி அதிகமாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த பேங்க் சைடு அதிகமான ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா பேங்க் சைடு, அந்த சைடில் வந்து அதில் உள்ள உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அது அட்டன் பண்ணுறது. நெக்ஸ்ட் இதுதான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டருடைய ஜாப் இது டீட்டெயில்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு வந்து நான் நிறைய ஜாப் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதில் இன்ஜினியர்ஸை தவிர்த்து மற்ற ஜாப் அதில் இருக்கிற எல்லாமே நீங்களும் இதில் போனால் ஆர்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியோ சயின்ஸ் குரூப் பாருங்கள். இதில் தமிழ், இங்கிலீஷ், ஜுவாலஜி, பாட்னி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. எனக்கு வந்து மேக்ஸ் சுத்தமாக வராது, நான் வந்து பயோமேக்ஸ் எடுத்து படிக்க முடியாது. ஆனால் நான் டாக்டர் ஆகணும், நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுக்கு வேறு வழி எதுவும் இருக்கா அப்படின்னா நீங்கள் பயோ சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த பயோ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாக்டர் லைனில் உள்ள ஒரு படிப்புனா அது வந்து பயோ சயின்ஸ் சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து நீங்கள் பயோமேக்ஸில் கூட சுவாலஜி, பாட்னி கம்பைன் பண்ணி ஷார்ட்டாக அந்த மாதிரி ஷார்ட்டாக அதுவும் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பயோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாக படிப்பீங்க. எல்லாமே ஏன்னா தனித்தனியாக இருக்க போகுது, சுவாலஜி, பாட்னி தனித்தனியாக இருக்க போகுது, தனித்தனி சப்ஜெக்டாக இருக்கும்போது நீங்கள் இன்னும் தியரி ரொம்ப டீப்பாக படிப்பீங்க. நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டாக்டர் எம்பிபிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அந்த சுவாலஜி, பாட்னி. ஓகேவா? இது படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் ஈஸியாகவே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, பயோமேக்ஸுக்கும் இந்த பயோ சயின்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் பயோமேக்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா சுவாலஜி, பாட்னி கம்பைன் பண்ணி படிக்கிறீங்க, ரெண்டாவது மேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நீங்கள் நல்லா படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் சைடு போகலாம். எல்லா சைடுமே பயோமேக்ஸ் படித்தவங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும். எல்லா சைடுமே நீங்கள் எடுக்கலாம். கம்ப்யூட்டர் மேக்ஸ் படித்தவங்க சைடும் நீங்கள் போகலாம்,
ஆர்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் படித்தவங்க சைடும் போகலாம், அந்த பியோ சயின்ஸ் சைடும் போகலாம். எல்லாமே அது வந்து அதனால தான் அது வந்து ஃபஸ்ட் குரூப்பாகவே வச்சுருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அதை நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எல்லா சைடுமே போகலாம். இந்த பயோ சயின்ஸில் பாருங்கள், நீங்கள் நீட்டு எம்பிபிஎஸ் டாக்டர் லைனில் எல்லா டாக்டரில் உள்ள அந்த டாக்டர் லைனில் எல்லாமே நீங்கள் போகலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்லாம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப டீப்பாக படிப்பீங்க. அதனால் நீட்டும் நீங்கள் கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பிஎஸ்சி வந்து நர்சிங், இந்த பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங் படிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ஹை டிமாண்டில் இருக்குது. இப்போ பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க ரொம்ப கம்மியாகவே இருக்காங்க. நீங்கள் தாராளமாக டேரெக்டாக அது சீக்கிரமாகவே வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் எடுத்து படிக்கலாம். அடுத்து பிபிடி பிசியோதெரபி அதை எடுத்து படிக்கலாம். பிஎஸ்சி ரேடியாலஜி, இது மெடிக்கல் லேபு டெக்னாலஜி, எம்எல்டி, ஓகேவா? ஸ்கேனு, எஸ்க்ரே, பிளஸ்ட்டு அந்த மாதிரி லேபில் இது பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு நியூவாகவே ஒரு லேபே ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் இதை படிச்சுட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிடெக் பயோடெக்னாலஜி இது படிக்கலாம். இது வந்து எப்படின்னா கிளினிக் ரிசர்ச் அசோசியேட் ஆகலாம், பயோடெக் சயின்டிஸ்ட் ஆகலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட் ஆகலாம். ஓகேவா? பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜிஸ்ட் ஆகலாம். இதை எடுத்து படிச்சிங்கன்னா அது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆகலாம், லேப் அனலிஸ்ட் ஆகலாம். ஓகேவா? லேப் அனலிஸ்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி ஜெனடிக்ஸ், அடுத்து வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக் படித்திங்கன்னா ஆர்என்ஏ டிஎன்ஏ டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம். அடுத்து வந்து ஜெனடிக்ஸ்ட் ஆகலாம். அடுத்து வந்து பிஃபார்ம் படிக்கலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகலாம். அடுத்து என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் ஆகலாம். ஓகேவா? இதில் வந்து பயோசயின்ஸ்க்குரிய ஒரு ஜாப் டீட்டெயில்ஸ். ஓகேவா? நான் ஒரு மெயினான குரூப்பு ஒரு 4 குரூப் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் வந்து நீங்கள் 4ல் எது எடுத்தாலுமே உங்களுக்கு செம்ம வேல்யூ தான். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோமேக்ஸு, கம்ப்யூட்டர் மேக்ஸு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே போகலாம். ஓகேவா? ஆனால் கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்திங்கன்னா டாக்டர் சைடு போக முடியாது. மற்றபடி எல்லா சைடு, அதாவது டாக்டர் லைனை தவிர்த்து எல்லா லைனுமே போகலாம் அந்த கம்ப்யூட்டர்ஸ் மேக்ஸ் எடுத்து படிக்கிறவங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அதுவும் வந்து ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கும் நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது. நான் ஜாப் ஃபீல்டெலாம் வந்து நிறையாவே இருக்குது. இந்த பயோ சயின்ஸுமே அப்படி தான். இது வந்து டாக்டர் மட்டும்தான் என்னோடய ட்ரீம். அதுதான் நான் அந்த லைனில் தான் போவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்து படிக்கலாம் அந்த பயோ சயின்ஸு. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மேக்ஸ் வந்து இதில் இருக்காது. மேக்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ஒரு டஃப் சப்ஜெக்ட்னே சொல்லலாம். அதில் வந்து ஒரு 100ல் ஒரு 50% பேருக்கு தான் மேக்ஸ் வந்து நல்லா வரும். எனக்கு வந்து ஆனால் வேறு வழியே இல்லாமல் இது வேறு எல்லாமே என்ன பண்ணுறது, ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு ஜாப் போகணும் அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் எல்லாருமே பயோமேக்ஸ் எடுத்து கஷ்டப்பட்டுறாங்க. அதில் வந்து மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்து அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து காலேஜில் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச குரூப் எடுக்காமல் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வந்து இந்த 4 குரூப்புமே வச்சு நீங்களே உங்களால் எது பாருங்கள், உங்கள் ஃபீல்டுக்கு வந்து எது செட் ஆகுமோ ஈஸியாகவும் இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து அதை எடுத்திங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அவங்களால மார்க், ஏன்னா இதுதான் பேஸ், இதை எடுத்து படிக்கிறது தான் பேஸ். ஓகேவா? இதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுறதை வந்து விட்டுட்டு செலக்ட் பண்ணுறது ஒன்று, அதுக்கப்புறம் காலேஜில் போய் எடுக்கிறது ஒன்றா இருந்துச்சுன்னா நீங்கள் இது படித்தது வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு ஃபீல்டில் எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து படித்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படிக்கிறதா நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் எடுத்து படிச்சிங்கன்னா அது வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால் உங்கள் மைண்ட் செட்டுக்கு எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை எடுத்து படிங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னால் வந்து 11th 12thலாம் படிக்க முடியாது, நான் டேரெக்டாகவே ஃபீல்டுக்கு போகணும், சீக்கிரமாகவே நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக ஒரு வீடியோ, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் 11th 12th இதுதான் வந்து பேஸ், இதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது. இந்த 4 குரூப்பில் எது வந்து பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எடுத்து படிங்க. ஆனால் கஷ்டம்னு நினச்சி எது எடுத்து கஷ்டமாக இருக்கே வேறு வழி இல்லாமல் படிக்கணுமே அப்படின்னு நினச்சி படிக்காதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படிங்க. அப்போ தான் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்சதாக எடுத்து படித்தாதான் நீங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் டிப்ளமோ, ஐடி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.